அரசு மாதிரி பள்ளியில் வடமாநில ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டதால் பெரும் சர்ச்சை எழுந்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாதிரி பள்ளிகளில் வடமாநில ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து விளக்கம் வெளியாகியிருக்கிறது. ஒப்பந்த அடிப்படையில் மட்டுமே வடமாநில ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அதிகாரிகள் சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பார்த்தசாரதி இணைந்திருக்கிறார். பார்த்தசாரதி, அரசு மாதிரி பள்ளியில ஒப்பந்த அடிப்படையில் தான் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, வடமாநில ஆசிரியர்கள் அப்படின்னு கல்வித்துறை அதிகாரிகள் சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கத்துல என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க, முழுமையான விவரம்? கண்டிப்பாக ஆனந்தி, சேலம் மாவட்டத்தில் இயங்கி வரும் அரசு மாதிரி பள்ளியில் வட இந்திய பயிற்றுநர்களை பணியமர்த்திய விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த நிலையில் மாணவ மாணவியர் நலன் கருதி தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளதாக கல்வித்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஓமலூரில் மாவட்ட அளவிலான அரசு மாதிரி பள்ளியும் மின்னாம்பள்ளி பகுதியில் மண்டல அளவிலான அரசு மாதிரி பள்ளியும் செயல்பட்டு வருகின்றன. இங்கு செயல்பட்டு வரும் பள்ளிகளில் 25 ஆசிரியர்கள் உள்ள நிலையில் அவர்கள் 10 பேர் தமிழ்நாடு அல்லாத வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாக இருப்பதால் அரசு பள்ளியில் தமிழர்கள் அல்லாத நபர்களை பணியமர்த்திய விவகாரம் சமூக வலைதளங்களிலும் தமிழகத்திலும் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி வந்தன. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல்லப்பன் கூறுகையில், மாதிரி பள்ளிகள் அரசின் கொள்கை முடிவில் அடிப்படையில் தற்போது சேலம் மண்டல அளவிலான மாதிரி பள்ளியில் பணியமர்த்தப்பட்டுள்ள 10 பேர் வெளிமாநிலத்தவர் என்ற போதிலும் ஏற்கனவே பல மையங்களில் நீட் ஜி போன்ற தேர்வுகளுக்கு சிறந்த முறையில் பயிற்சி வழங்குவார்கள் என்ற அடிப்படையில் மாதிரி பள்ளி சொசைட்டி உறுப்பினர்கள் செயலாளர்கள் மூலமாக இவர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும், இவர்கள் மூலமாக பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு தனியார் கல்வி பயிற்சி மையங்களுக்கு இணையாக சிறந்த பயிற்சி வழங்க முடியும் என்பதாலும், மேலும் தற்போது மாதிரி பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் இவர்கள் மூலம் பல வழிகாட்டுதல் கிடைக்கும் என்ற ஒப்பந்த அடிப்படையில் மட்டுமே பணியமர்த்தப்பட்டுள்ளதாக, இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் நீக்கப்பட்டு நமது தமிழகத்தை சேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என விளக்கம் அளித்துள்ளனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி. பார்த்து